ஜனவரி 19ஆம் நாள் அமெரிக்க பாப்கார்ன் தினமாம். ரொம்ப முக்கியம். அன்புக்குரியவர்களே, நொறுக்கு தீனியை விட நொறுங்க தீனி தின்பது சிறந்தது என்பார்கள். அமெரிக்காவினுடைய பாரம்பரிய உணவுப் பொருளாக பாப்கார்ன் இருந்திருக்கிறது. 1980 இது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த பாரம்பரிய உணவுப் பொருளாக இருக்கிற இந்த பாப்கார்ன் திரைப்பட கலாச்சாரத்தோடு நெருக்கமாக இணைந்து வந்ததனாலே இதை ஒரு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? ஆரோக்கியமாக சிற்றுண்டி விளங்க வேண்டும். ஆரோக்கியமான சிற்றுண்டி நல்லது. உணவு உற்பத்தியில், உணவு தொழில்துறையில் இதனுடைய பங்களிப்பை உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு சுவைகளில் பாப்கார்ன் தயாரித்து குடும்ப உறவுகளை, நல் உறவுகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல சொன்ன மாதிரி நொறுக்கு தீனி திங்கிறது விட நல்லா நொறுங்க சாப்பிடுவது சிறந்தது தான். இந்த அமெரிக்க பாப்கார்ன் தினத்தில் நாம் எல்லோருமாய் ஒன்றாக இணைந்து இதன் வழியாக ஒரு உறவுகளை பலப்படுத்தி கொள்வோம். அதோடு மட்டுமல்ல, ஒருத்தன் இன்றைக்கி நம்ம தேட்டருக்கு கூட இது முக்கியமாக இருக்குது. ஒருத்தன் போய், ஐயா எனக்கு 2 டிக்கெட்டு 2 இதுக்கு ரிசர்வ் பண்ணோம், 1 டிக்கெட்டு தான் அப்படின்னா. 2 ரிசர்வ் பண்ணோம், 1 டிக்கெட்டு தானா? என்ன அவருக்கு புரியல. என்ன எனக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்கள். ஒன்று எனக்கு டிக்கெட்டு, இன்னொன்று பாப்கார்னும் ரிசர்வ் பண்ணி வைங்க. எனக்கு படம் பார்க்குறதுக்கு, படம் நல்லா இல்லைன்னா பாப்கார்னாவது நல்லா இருக்கும்ல.